வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான, கொஞ்சம் விசித்திரமான ஒரு கதையோட பகுப்பாய்வு. இந்த கதை பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு சாதாரண கிராமத்து கதை மாதிரி தான் தோணும். ஆனா போக போக பேராசை, குழப்பம், அப்புறம் நவீன உலகத்தோட விஷயங்கள்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்மள ஒரு நம்ப முடியாத உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். இது மனுஷனோட பேராசைய ரொம்ப வித்தியாசமான கோணத்துல காட்டுற ஒரு கதை. சரி, இந்த கதையோட ஒவ்வொரு பகுதியா இப்ப நாம அலசி பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே நம்மள ஒரு மாய உலகத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. இந்த ஒத்த வரிய கவனிங்க. இந்த மரத்திலிருந்து மட்டன். என்னது? மரத்திலிருந்து மட்டனா? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆனா எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இந்த வரி ஆசிரியர் சொல்லிருக்காரு. எந்த லாஜிக்கும் உங்க வேலைக்காகாது. இந்த கிராமத்து சந்தையோட விசித்திரமான வாழ்க்கைக்குள்ள நாம் அப்படியே நுழையணுங்கிறத இது நமக்கு உணர்த்துது. ஆரம்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். பகுதி 1, மட்டன் சந்தை. இந்த விசித்திரமான இடத்தோட பின்னணி என்னன்னு முதல்ல பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். கதையில திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு பெரிய முரண்பாடு வருது. ஒரு பக்கம் பாரம்பரியமான மரத்துல இருந்து கிடைக்கிற மட்டன் சந்தை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூரஜ்பூர் கல்லூரியில இருக்கிற உணவு மற்றும் பானங்கள் துறை. சம்பந்தமே இல்லாம சூரஜ்பூர் டிகிரி காலேஜ பத்தி ரொம்ப சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க கிராமத்து மட்டன் சந்தை, எங்க மாடர்ன் காலேஜ் வாழ்க்கை. ஆனா கதையோட ஓட்டத்துல இது ரெண்டும் ரொம்ப நெருக்கமா பின்னப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஷாக்கா இருந்தாலும் அடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்வத்தை நமக்கு இன்னும் அதிகமாக்குது. அடுத்து பகுதி 2, சஞ்சு அப்புறம் அவனோட நண்பர்கள். அமைதியா போயிட்டு இருக்கிற இந்த சந்தைக்குள்ள திடீர்னு ஒரு குரூப் என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். சஞ்சு இவன் சாதாரண ஆளு கிடையாதுங்க. இந்த கதையில ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நம்மள ரொம்பவே குழப்புற ஒரு கேரக்டர். இந்த ரெண்டு முரண்பாடான உலகங்களையும் இணைக்கிற பாலமே இந்த சஞ்சு தான். காலேஜ் பசங்க, மோட்டார் மெக்கானிக், அப்புறம் உள்ளூர் மட்டன் வியாபாரம், இது எல்லாத்துக்கும் மையமா இவன் இருக்கான். இந்த விசித்திரமான வலைக்குள்ள இவன் எப்படி வந்து மாட்டினான்றதே ஒரு பெரிய புதிர்தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இவன் இல்லாம இந்த கதையில ஒரு துரும்பு கூட அசையாது. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பாருங்க. சூரஜ்பூர் காலேஜ் பசங்க, உள்ளூர் மக்கள், இதோட சேர்ந்து ஒரு மோட்டார் மெக்கானிக். ஒரு மட்டன் வியாபார கதையில மோட்டார் மெக்கானிக்கு என்ன வேலைன்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் இந்த கதையோட ஹைலைட்டே. சம்பந்தமே இல்லாத பல விஷயங்களை ஒன்னு சேர்த்து ஒரு புது விதமான லாஜிக்கை இங்க உருவாக்குறாங்க. இந்த மெக்கானிக் நண்பரு அடுத்து வரப்போற ஒரு பெரிய பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்க போறாருங்கிறத இந்த இடத்துல நாம மெதுவா உணர ஆரம்பிக்கிறோம். அடுத்ததா பகுதி 3, 5000 ரூபாய் நைட்ரஜன் திட்டம். ஒரு பழைய காலத்து கிராமத்து கதை எப்படி ஒரு மாடர்ன் காலத்து மோசடியா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களையும் கொஞ்சம் கவனிங்க. ஒரு பைக், ஒரு மெக்கானிக், நைட்ரஜன் கேஸ், அப்புறம் மட்டன் வியாபாரம். தனித்தனியா பார்த்தா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா சஞ்சுவும் அவனோட நண்பர்களும் இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான பிசினஸ் பிளான ரெடி பண்றாங்க. பைக்கோட வேகம், மெக்கானிக்கோட மூளை, நைட்ரஜன் கேஸோட தன்மை, இது மூணும் சேர்ந்து மட்டன் வியாபாரத்துல எப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை உருவாக்க போகுதுன்னு கதையில விவரிச்சிருக்காங்க. சத்தியமா நம்பவே முடியலல்ல. ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஐடியா இது. 5000 ரூபாய். இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. இவ்வளவு நேரம் ஒரு கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருந்த கதை இந்த 5000 ரூபாய்ங்கிற பணத்தின் மூலமா நிஜ உலகத்தோட பேராசைய தொடுது. இந்த நைட்ரஜனுக்காக செய்யப்படுற முதலீடு சாதாரண மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பேராசைய அப்படியே தூண்டிவிடுது. இந்த பணம்தான் கதாபாத்திரங்களோட கண்ணை மறைச்சு அவங்கள ஒரு முட்டாள்தனமான பாதையில பயணிக்க வைக்குது. பாக்குறதுக்கு சின்ன தொகையா தெரிஞ்சாலும் இந்த சூழல்ல இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போற ஒரு விஷயம். கடைசியா பகுதி 4, பேராசையின் விலை. அந்த 5000 ரூபாய் என்ன மாதிரியான ஒரு பேரழிவு அவங்களுக்கு கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அந்த பைத்தியக்காரத்தனமான நைட்ரஜன் திட்டம் அமல்படுத்தப்படுது. அடுத்த நிமிஷமே யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம் நடக்குது. பைக்குகளுக்கும் குதிரைகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல். ஆமாங்க, பைக்குகளுக்கும் குதிரைகளுக்கும் தானே, சரியாதான் கேட்டீங்க. இந்த உச்சக்கட்ட குழப்பம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்குது. கடைசியில சஞ்சுவும் அந்த மட்டன் வியாபாரியும் தங்களோட பேராசையால வந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க ஆசையா கட்டின கோட்டை கண் முன்னாடியே சுக்குநூறா உடையுது. இந்த கதையோட மைய கருத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லிடுது. யார முட்டாளாக்குறாங்க? இதுதான் கடைசியில மிஞ்சுற ஒரு ஆழமான கேள்வி. சஞ்சு வியாபாரியை ஏமாத்தினானா? இல்ல மெக்கானிக் சஞ்சுவ முட்டாளாக்குனானா? இல்லனா பேராசை இவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா முட்டாளாக்கிடுச்சா?
அவங்க பண்ண முட்டாள்தனத்தையும் எப்படி ஏமாந்து நிக்கிறோங்கிற யதார்த்தத்தையும் உணர்ந்து அந்த கேரக்டர்கள் தவிக்கிற கடைசி நேரங்கள் உண்மையிலே நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்குது. ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றோம்னு நினைச்சு கடைசில தங்களுக்கு தாங்களே குழிய பறிச்சுக்கிட்டாங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விசித்திரமான நம்பவே முடியாத 5000 ரூபாய் நைட்ரஜன் திட்டம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? இந்த கதை மேலோட்டமா பாக்குறப்போ ஏதோ ஒரு விசித்திரமான காமெடி மாதிரி தெரிஞ்சாலும் மனுஷனோட பேராசையையும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க துடிக்கிற மனதிலேயையும் ரொம்ப ஷார்ப்பா விமர்சிக்குது. பேராசை எப்படி மனுஷனோட லாஜிக்கையெல்லாம் அழிச்சிடுதுங்கிறத இந்த கதை அருமையா நமக்கு கத்துக் கொடுக்குது. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நாம சந்திக்கலாம்.